ஆண்டுதோறும் மார்ச் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உலக குளுக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த உள்ளனர். உலக குளுக்கோமா வாரமாக மார்ச் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த தினத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த முன்வந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு இன்று கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர் கூறியதாவது, குளுக்கோமா நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்பட உள்ளது. மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள விரும்பும் நோயாளிகளுக்கு 10% கட்டண சலுகையும் வழங்கப்பட உள்ளது. மருத்துவமனை சார்பில் பல்வேறு ஊர்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். உலக குளுக்கோமா வாரம் என்பது குளுக்கோமா பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக குளுக்கோமா சங்கத்தின் உலகளாவிய முயற்சியாக உள்ளது. தொடர்ச்சியான உலகளாவிய நடவடிக்கைகளின் மூலம் நோயாளிகள், கண் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையை பாதுகாப்பதில் பங்களிக்க உதவுவதாகவும், குளுக்கோமா கண்டறிவதற்காக வழக்கமான கண் சோதனைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களிடம் வலியுறுத்துவதே இதனுடைய குறிக்கோள் என தெரிவித்தனர். உலகளவில் 64.3 மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு உள்ளது. இதில் 2.1 மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் எனவும் நம்பப்படுகின்றதாகவும், அதில் 40 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் சுமார் 11.9 மில்லியன் எனவும் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு 12.8% பேர் கண் பார்வையை மேலும் இழக்க வாய்ப்புள்ளது. இந்த நோயின் பாதிப்பு பற்றி பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் நடத்திய ஆய்வுகளின்படி சுமார் 2% முதல் 13% வரை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை வேலூர் கண் ஆய்வு, சென்னை குளுக்கோமா ஆய்வு, அரவிந்த் கண் ஆய்வு, ஆந்திர மாநில கண் நோய் ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. கண் இழப்பை தடுக்கக்கூடிய பல காரணங்களில் குளுக்கோமா 3வது இடத்தில் இருப்பதால் இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது அவசியமாக உள்ளது என தெரிவித்தார். இதனால் குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 10 முதல் 15ஆம் தேதி வரை எங்களது அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோயாளிகளுக்கு இலவசமாக கண் பரிசோதனை வழங்கப்படும். மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி கோயமுத்தூர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை முன்னிலையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடத்த உள்ளோம் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Very good morning to all of you. இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு குளாக்கோமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த குளாக்கோமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோன்னா, இது ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது ஒரு சைலண்ட் கில்லர், வலி இல்லாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடுது. ஸோ அதனால் இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு குளாக்கோமா வீக்னு எல்லா பக்கம் ஆல் ஓவர் இந்தியா, வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும். இது மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லேயும் ரேர்லி வரலாம், பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 40. அதனால் 40 ஆன்வர்ட்ஸ் எல்லோரும் ஒன்ஸ் அ இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 100% பண்ணிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கேன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் குளாக்கோமா வரலாம், தைராய்டு டிசீஸ், ஹை மைனஸ் பவர், அது மாதிரி இல்லை ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் போடுறவங்களுக்கு குளாக்கோமா வரலாம். ஸோ கண்ணில் அடிபட்டால் குளாக்கோமா வரலாம். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக இதை செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அமுச்சிட்டு அப்புறம் வராமையே இருக்க முடியாது. இந்த குளாக்கோமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது. ஸோ அதனால் நம்ம வருஷத்துக்கு ஏர்லி குளாக்கோமாவில் வருஷத்துக்கு 2 தடவை செக் பண்ணால் போதும். அட்வான்ஸ் குளாக்கோமாவில் வருஷத்துக்கு 3 தடவை கூட செக் பண்ணோம். செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன், பார்வை, ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஃபீல்ட் டெஸ்ட்னு பண்ணுவோம். அவளுக்கு சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே பார்வை போயிடும். அதனால் அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைடு பார்வை குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் பண்ணச்ச அந்த மெஷின்லேயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும். அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கு, ஜாஸ்தி ஆகிருக்குன்னு காட்டும்.